தமிழ்நாடு காவல்துறையில் தன் வாழ்நாள் முழுவதும் சேவை செய்து சமீபத்தில் இறைவனடி சேர்ந்த எனது சித்தப்பா பாலுவிற்கு இந்த காணொளி சமர்ப்பணம். அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளியின் தலைப்பு, யார் தமிழ் இனத்தின் பெரியார்? எதற்காக இந்த காணொளி? அதாவது பன்னெடுங்காலமாக உலகத்திலே மிகப்பெரிய வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு இனம் அப்படின்னா அது தமிழினம் தான். ஆனா தமிழ் இனத்திற்கு தமிழ் பெரியார்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க சங்ககாலம் தொட்டு. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு ஈவேரா அப்படின்ற இந்த ஒரு பிம்பத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி நம் முன்னாடி எல்லா இடத்துலயும் சிலைகள் வைத்து இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க திராவிட ஆட்சியாளர்கள். அப்ப அது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு எழும்புச்சு. சரி, நம்ம பெரியார்கள் அப்படின்னு நம்மளோட முன்னோர்களை சொல்றோம் அப்படின்னா நம் முன்னோர்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம பேசணும். அப்ப நம்ம சங்ககால இலத்துக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிப்போம். கபாடபுரம் தென்மதுரை அப்படின்னு முச்சங்கங்கள் வைத்து தமிழை வளர்த்தது பாண்டியர்கள். ஒருவேளை பாண்டியர்களோட சிலைகள் தமிழ்நாட்டில் இல்லாம போனதுக்கு இதுதான் காரணமா? ஏன்னா தமிழை வளர்த்தாதான் தமிழும் தமிழ் இனமும் மேன்மேலும் உயரமடையும். அப்படி இருக்கிறப்ப தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்துற மாதிரி தமிழை நீ வேலைக்காரியுடன் பேசாதுன்னு சொன்ன ஈவேரா தமிழ் இனத்தின் பெரியாரா, இல்ல முச்சங்கங்கள் வைத்து தமிழ் வளர்த்த அந்த பாண்டியர்கள் நமக்கு பெரியாரா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வருது. அடுத்தது, இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்ற ஒரு சேர மன்னன் போயிட்டு இமயமலையில போயிட்டு சேரர்களின் அந்த விற்கொடியை முத்திரை பதிச்சிருக்காரு. ஒருவேளை அந்த மாதிரி வேலையை எதுவும் ஈவேரா பண்ணியிருக்காரு அப்படின்னா அதற்கான பதில் இல்லை அப்படின்றதான். சரி, அதை விடுங்க. பாண்டியர்கள் பார்த்தாச்சு, சேரர்கள் பார்த்தாச்சு. இப்ப வாங்க சோழ மன்னர்கள்ட்ட போவோம். பொன்மலை புலிவென்று ஓங்க புதுமலை இடித்து போற்றி அந்நெறி வழியே ஆக அயல் வழி அடைந்த சோழன் அப்படின்னு நாம சீனாவிற்கு நம்மளோட வணிகத்தை எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக இங்கிருந்து இமயமலை கிட்ட போயிட்டு 18,000 அடி இருக்கிற அந்த பனி மலைகளை உடைத்து சீனாவிற்கு வழி போட்டவன் கரிகால் பெருவளத்தான். கரிகால் பெருவளத்தான் பண்ணது வெறும் கல்லணை மட்டும் கட்டினாரு அப்படின்றதோட பெருமை கிடையாது. இதுதான் மிக முக்கியமான பெருமை. அப்போ ஒருவேளை ஈவேரா தமிழர்கள் வணிகத்துல சிறந்து விளங்கணும் இந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்காருன்னா அதற்கான பதிலும் இல்லை அப்படின்றதுதான். சரி, அடுத்து ராஜராஜ சோழன்ட்ட போவோம். ராஜராஜ சோழனை பத்தி பேசினா மன்னராவே அவர் மிகப்பெரிய ஒரு மன்னர் இல்லையா, ஒரு சக்கரவர்த்தி. ஆனா அவரோட ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், தஞ்சை பெருவுடையார் கோயில். அந்த பெருவுடையார் கோயில்ல ஒரு ஓவியம் ஒண்ணு இருக்கு. அந்த ஓவியத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? அதாவது நாம இப்ப காவல்துறை அதிகாரிகள் பாக்குறோம், அவங்க இந்த காவல்துறை சட்டை போட்டிருந்தாங்கன்னா பேட்ஜ் அணிஞ்சிருப்பாங்க. அவங்க அணிஞ்சிருக்கிற இந்த பேட்ஜை வச்சுதான் அவங்க உயர் அதிகாரியா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிப்போம். இது இப்ப நடந்துகிட்டு இருக்குது. உலகம் முழுக்கவே இதுதான், ராணுவத்திலயும் இப்படிதான் நடக்குது. ஆனா தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கிற சோழர்கால ஓவியம்ல ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு சட்டை ஒண்ணு போட்டிருப்பாரு. அந்த சட்டையை நீங்க பாத்தீங்கன்னா 2 காவல் அதிகாரிகள் இருப்பாங்க. அப்ப 2 காவல் அதிகாரிகள்ல ஒரு காவல் அதிகாரியோட சட்டையோட இந்த காலர் அப்படின்றது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அவரு இன்னொரு காவல்துறை அதிகாரியோட மிக உயர்ந்த ஒரு அதிகாரி. ஏன்னா அவர் கையில ஒரு இது வேற வச்சிருப்பாரு, ஒரு ஆயுதம் வேற வச்சிருப்பாரு. அப்ப உலகிற்கு அறிவை கற்றுக் கொடுத்தது தமிழினம். நீங்க பாருங்க, 1000 வருடங்களுக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரிகள்ல யார் உயர் காவல்துறை அதிகாரி, யார் அவர் கீழே இருக்கிறாருன்றத உடை மூலமாக தமிழர்கள் உலகத்திற்கு சொன்னார்கள். அதான் இப்ப உலகம் முழுக்க பின்பற்றிட்டு இருக்காங்க, இந்த ரேங்கிங் அப்படின்ட்டு போயிட்டு இந்த பட்டையை வைக்கிறதெல்லாம். அப்ப ராஜராஜ சோழனோட ஒரு நிர்வாக திறமை அப்படின்றது எவ்வளவு அதிகமா இருந்திருக்குன்னு பாருங்க. எவ்வளவு உயர்வான ஒரு சமூகமா நம்ம வாழ்ந்திருக்கோம் பாருங்க. உலகிற்கு அறிவை கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். ஒருவேளை ஈவேரா அந்த மாதிரி எதுவும் அறிவை கற்றுக் கொடுக்குற மாதிரி எதுவும் பண்ணாரா? அவர் பண்ணது என்ன அப்படின்னா, யாராச்சும் ஆங்கிலேயர்கள் எழுதியிருப்பாங்க, அதை மொழி மாற்றம் செஞ்சு எழுதி ஈவேரா அப்படின்னு கீழே போட்டுருவாங்க இந்த திராவிடர்கள். அப்ப தமிழ் இனம் உலகிற்கு அறிவை கற்றுக் கொடுத்த இனம் அப்படின்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகர கூட்டம் வந்தப்ப எப்படி அதன் குறியீடாக இருக்கின்ற ஈவேரா தமிழ் இனத்தின் அடையாளமாக இருக்க முடியும், தமிழ் இனத்தின் பெரியாராக இருக்க முடியும். சரி, அதை விடுங்க, வாங்க அடுத்தது ஒண்ணு போவோம். பிரசாந்த் நீல் அப்படின்னு ஒரு இயக்குனர் ஒருத்தர் இருக்கார். அவரோட படங்கள்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. அவர் படங்கள் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட படங்கள். ஏன்னா அவரோட படங்கள், அவரோட சிந்தனை, அவர் எடுக்கிற அந்த ஷார்ட்ஸ் அதெல்லாமே எனக்கு பிடிக்கும். அவர் சலார் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தார். அவர் தெரிஞ்சு பண்றாரு தெரியாம பண்றாரு எனக்கு தெரியாது, பிரசாந்த் நீல். அந்த சலார் படத்துல ஒரு காட்சி அமைப்பு ஒண்ணு வரும். அந்த சலார் படத்துல என்ன காட்சி அமைப்புனா, ஒரு சீல் ஒண்ணு இருக்கும், ஒரு இலச்சினை. அந்த இலச்சினையை பார்த்தோன்னே அப்படியே எல்லாரும் பயப்படுவாங்க. என்னடா இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்குமா அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே தமிழ்நாட்டுல அப்படி ஒரு இலச்சினை ஒண்ணு இருக்கு. அதை பார்த்து உலக நாடுகள் பயப்படுது. உலகத்துல இருக்கிற எல்லா வல்லாதிக்க நாடுகளுக்கும் அந்த இலச்சினை யாரோட இலச்சினை அப்படின்னு தெரியும். ஆனா அவங்க தங்கள் உதட்டை கூட அசைக்க மாட்டாங்க அந்த பெயரை சொல்லு. அது யாருடைய இலச்சினை தெரியுமா? அது த சீல் ஆஃப் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் பெயரை உலகம்
பேசக்கூட தயங்குது. அப்ப அந்த சீல் இருக்கிறப்ப, அந்த சீல் எல்லாருக்கும் தெரியும், எல்லா வல்லாதிக்க நாடுகளுக்கும் தெரியும். ஆனா அவங்க பயப்படுறாங்க அந்த சீலை பத்தி பேசுவதற்கு. ஏன்னா ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் ஒரு அவதாரங்கள். அந்த அவதாரங்கள் என்னென்ன பண்ணிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க பயப்படுறாங்க. நான் சொல்றதை மிகைப்படுத்தி சொல்ல, உண்மை அதுதான். சரியா? அப்ப ராஜேந்திர சோழனோட பெயரை கூட இந்த உலகம் சொல்ல மறுக்குது. ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஜெங்கிஸ்கான் பெரிய மன்னர், அலெக்சாண்டர் த கிரேட் பெரிய மன்னர். அவங்கள பெரிய மன்னர்கள் கிடையாது, ராஜேந்திர சோழன் தான் பெரிய மன்னர். ஏன் தெரியுமா? ஜெங்கிஸ்கானும் அலெக்சாண்டர் த கிரேட்டும் நாடுகளை அழித்தனர். அது எல்லா மன்னர்களும் பண்றது. ஜெங்கிஸ்கான் பேரை கேட்டாலே பயப்படுவாங்க, அலெக்சாண்டர் த கேர் பேரை கேட்டாலே பயப்படுவாங்க. ஆனா ராஜேந்திர சோழன் மாற்றி யோசித்து நாடுகளை உருவாக்கினார். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, தெற்காசியா முழுக்க ராஜேந்திர சோழன், ஈழம் முழுக்க ராஜேந்திர, இலங்கை முழுக்க அவங்க அப்பா பண்ணாத கூட பண்ணார். ஆனா அவர் செய்த ஒரு செயலுக்காக அவர் பேரை சொல்ல இந்த உலகம் பயப்படுகின்றது. காந்தலூர் சாலை போர் தான், வேற எதுவுமே இல்ல. இந்த உலகம் மாறியது காந்தலூர் சாலை போர்ல. ஆனா ராஜேந்திர சோழன் பேரை உலக நாடுகள் சொல்ல தயங்கின. ஆனா தமிழர்கள் நாம ஏன் சொல்லாம இருக்கணும்? இப்ப நீங்க எங்களை அழிக்கிறீங்க, எங்களை அழிக்கிறப்ப நீங்க எங்களை அழிக்கிறீங்கன்னு கூட நாங்க சொல்லக்கூடாதா? நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப ஒருவேளை ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து இந்த மாதிரி ராஜேந்திர சோழன் மாதிரி ஆற்றலும் அதிகாரம் மிக்க ஏதாச்சும் ஒண்ணு தமிழ் இனத்திற்காக பண்ணியிருக்காரா? கிடையாது. சொல்ல போனா திருவொற்றியூர் அப்படின்ற ஒரு இடம் இல்லையா, திருவொற்றியூர் வந்து நான் எதனால அவங்க வந்து அழிக்கிறாங்க, திராவிடம் அழிக்குதுன்னு நினைச்சேன்னா, நான் வந்து தமிழர்கள் அதிகமா வாழ்றாங்கன்னு. ஆனா அது காரணம் கிடையாது. ஏன் தெரியுமா? ராஜேந்திர சோழன் கட்டிய கோயில் ஒண்ணு அங்க இருக்கு. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்தை பாதி அழிச்சிட்டாங்க, 50% அழிச்சிட்டாங்க. அதே மாதிரி அவரோட தலைநகரமான கங்கை கொண்ட சோழபுரத்தையும் அழிச்சிட்டாங்க. அவரோட ஊரான திருவொற்றியூர், அவரோட கோயில் திருவொற்றியூர்ல ஒரு சிவன் கோயில் ஒண்ணு கட்டி அந்த கோயிலை புனரமைத்து அங்க தேவாரம் திருவாசகம் பாட வச்சார். அதை அந்த அந்த இடத்தையும் அழிச்சுட்டு இருக்காங்க. திருவொற்றியூர் முற்று முழுதுமா போயிடுச்சு. ஈழத்துல நமது இனத்தின் மீது 2009 குண்டு போட்டு ஏன் கொண்டாங்கன்னா, தமிழர்கள் சாக வேண்டும். இன்னொன்னு, ராஜேந்திர சோழன் கட்டி அந்த கோயில்கள் அங்க இருக்கு, அந்த கோயில்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு அதை அழிச்சாங்க. இப்ப பாத்துக்கோ, உலகமே பயப்படுகின்ற ராஜேந்திர சோழனை பத்தி. ஆனா ராஜேந்திர சோழனுக்கு ஒரு இடத்துல கூட சிலை எங்க இருக்குன்னே தெரியாது. தமிழ்நாட்டுல சிலை எங்க இருக்குன்னு தெரியாது. அவர் இறந்த இடம் எது, பள்ளிப்படை வீடு எதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அவரை பற்றி யாரும் எழுதவே மாட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஆற்றல் மிகுந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறான் அப்படின்னா, அப்ப நீங்க நினைச்சு பாருங்க. அதான் சொன்னேன், பிரசாந்த் நீல் அந்த சலார் படத்துல வைப்பாரு. அந்த சலார் படத்துக்கு முன்னாடி கேஜிஎஃப் படத்துல தம்பி யாஷோட சிலையை உள்ளார போட்டு புதைச்சிருவாங்க, புதைச்சு மூடிடுவாங்க. அப்புறமா வந்து எடுக்கிறப்ப அப்படியே மக்கள் திரளா வருவாங்க. அந்த மாதிரி ராஜேந்திர சோழனோட பேரு புகழ், அவரோட வரலாற்று சின்னங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. பாத்துக்கப்ப அப்ப ராஜேந்திர சோழன் தமிழினத்திற்கு அடையாளமா, இல்ல இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் தமிழினத்துக்கு அடையாளமா? நீங்களே நினைச்சு பாருங்க. இப்ப நான் கேட்கிற கேள்விகள் என்ன தப்பு? சரி வாங்க வரலாறை விட்டு போவோம், ஏன் மன்னர்களை பத்தியே பேசணும், வரலாறை விட்டு போவோம். வாங்க நம்மள இலக்கண இலக்கியங்களுக்கு போவோம். தொல்காப்பியம் எதுவும் எழுதினாரா ஈவேரா? முதல்ல ஈவேராக்கு தொல்காப்பியம் படிக்க தெரியுமா? தொல்காப்பியம் படிச்சு அதற்கு வந்து பொருளுரை சொல்ல தெரியுமா? அப்ப பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே உலகத்திலேயே கிராமர், இலக்கணம் வந்து ஒரு மொழிக்கு எழுதப்பட்டதுன்னா அது தொல்காப்பியம் தான். அப்ப தொல்காப்பியரை ஈவேரா? ஏன் தொல்காப்பியருக்கான பெயரை கொடுக்காம ஈவேராக்கு நம்ம பெயர் கொடுக்கும்? சரி வாங்க, உங்களுக்கு தொல்காப்பியர் தெரியாது, சரி வாங்க இங்க வாங்க, ஐயன் திருவள்ளுவர்கிட்ட வாங்க. ஒழுக்கம் வெறுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு தெய்வத்தை அடைவதற்கு ஒழுக்கம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஐயன் திருவள்ளுவர். திருவள்ளுவரை அசிங்கமா பேசியது ஈவேராவா இல்லையா? திருக்குறளை தங்க தாம்பாளத்தில் வைத்த மலம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்ப எதற்காக எல்லா இடங்களிலும் திருவள்ளுவர் சிலை இல்லாம ஈவேராவோட சிலை இருக்கின்றது? அப்ப உங்களுக்கு புரியுதா? சரி, திருக்குறளை விட்டுருவோம், வேற ஒண்ணுத்துக்கு வாங்க. தி கிரேட்டஸ்ட் ஒர்க் இன் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு, அதாவது தமிழ் இலக்கண இலக்கியங்களே மிக சிறந்த வேலை அப்படின்றது கம்பராமாயணம் தான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அப்ப கம்பராமாயணத்தை எழுதின கம்பர் வந்து அவ்வளோ அழகா அவ்வளோ ஆழமா அந்த மொழியை எழுதியிருப்பாருன்னு சொல்றாங்க. கம்பர் விட்டு கட்டுத்தெரியும் கவி பாடுமாங்க. அந்த மாதிரி கவிதை எதுவும் ஈவேரா பாடினாரா? இல்ல. எத்தனை இடங்கள்ல கம்பருக்கு நம்ம சிலை வச்சிருக்கோம், எத்தனை இடங்கள்ல ஈவேராக்கு சிலை வச்சிருக்கோம். மொழியை வளர்த்த, மொழிக்காக தன் வேலைகள் மூலமாக மொழியை வளர்த்த கம்பருக்கு சிலை கிடையாது. ஆனா ஈவேராக்கு தமிழ்நாடு முழுக்க சிலை. சரி, அதை விடுங்க. இப்ப நான் பாடினல இந்த பொன்மலை புலிவென்று ஓங்க அப்படின்னு, அது வந்து சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்துல வருது. சேக்கிழார் மாதிரி ஏதாச்சும் பெரிய புராணம் மாதிரி ஏதாச்சும் புராணங்கள் எழுதியிருக்காரா? அதுல வந்து உண்மை தகவல்கள் அவர் வச்சிருக்காரா ஈவேரா அப்படின்னா? அவருக்கு தான் புராண கதைகள் எழுதினாங்க யுனெஸ்கோவில் பெரியார் அப்படின்ட்டு. அப்ப எந்த ஒரு இடங்கள்லயுமே ஈவேராக்கு தமிழ் மொழியில் பற்றே கிடையாது. இப்ப சங்ககால இலக்கியங்கள் எடுத்துப்போம். சங்ககால இலக்கியங்கள் எத்தனையோ புலவர்கள் பாடியிருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் எழுதினாரா ஈவேரா? அதுவும் கிடையாது. சரி, சங்ககால இலக்கியங்கள் எதுவும் எழுதல அப்படின்ட்டா வேற என்ன எழுதியிருக்காரு ஈவேரா? சரி வாங்க நம்ம போய் பார்ப்போம். இப்ப பக்தி இலக்கியங்கள் எடுத்துப்போம். தேவாரம், திருவாசகம், நால்வர்கள் இருக்காங்க. திருஞான சம்பந்தர்,
அப்பர், மாணிக்கவாசகர், சுந்தரர். இந்த 4 பேரும் எழுதிய இந்த பக்தி இலக்கியங்கள் மாதிரி ஈவேரா எதை பக்தி இலக்கியங்கள் எழுதியிருக்காரா? இல்ல ஆழ்வார்கள் நாயன்மார்கள் மாதிரி எதுவும் பக்தி இலக்கியங்கள் எழுதியிருக்காரா? இல்ல 4000 திவ்ய பிரபந்தம் மாதிரி பெருமாளுக்கான பாடல்கள் எதுவும் ஈவேரா எழுதியிருக்காரா? எதுவுமே பண்ணல. சிலையை தான் உடைச்சிருக்காரு, சாமி சிலையை. அப்ப எல்லா இடங்களிலுமே தன் தமிழ் இன வெறுப்பை தான், தமிழ் மொழியின் மீதான வெறுப்பை தான் இந்த ஈவேரா காமிச்சிருக்காரு. சரி, அதை விடுங்க. திருப்புகழ்ல அருணகிரிநாதர் முருகனை பற்றி பாடல்கள் பாடியிருக்காரு, ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கு. அந்த மாதிரி முருகனுக்காக எதுவும் பாடல்கள் எழுதி தமிழ் எழுதியிருக்காரு ஈவேரனா? அதுவும் கிடையாது. அப்ப இவ்வளவு பேர் நான் சொல்லியிருக்கேன் இலக்கண இலக்கியங்கள்ல, இவர்களுக்கெல்லாம் எந்த பெயரும் கொடுக்காம எதற்காக தமிழ்நாட்டுல ஈவேராக்கு இத்தனை சிலைகள் இருக்கின்றன? சரி, அதை விடுங்க. நம்ம அடிமைப்பட்டு போறோம். 15ஆம் நூற்றாண்டுக்கு மேல தமிழம் அடிமையாகுது. இங்க பிற மொழியினர் வராங்க. எனக்கு என்ன கேள்வினா, ஆங்கிலேயர்கள் வந்தப்ப ஆங்கிலேயர்களை எதிர்த்து பூலித்தேவன் அப்படின்னு ஒரு சுதந்திர போராட்ட வீரன் முதலாக ஆங்கிலேயர்கள் நான் கப்பம் கட்ட மாட்டேன்னு போராடினார்ல, அந்த மாதிரி எதுவும் ஈவேரா பண்ணியிருக்காரா? சொல்ல போனா ஆங்கிலேயர்கள் ஏன் இந்தியாவை விட்டு போறாங்க அப்படின்னு துக்க நாளா அனுசரிச்சது இந்த அயோக்கியர். அப்ப இந்த அயோக்கிய சிகாமணிக்கு எத்தனை சிலைகள், பூலித்தேவனுக்கு எத்தனை சிலைகள்? சரி, அதை விடுங்க. யார் யாருடைய உடம்புல எல்லாம் ஆங்கிலேய ரத்தம் ஓடலையோ அவெல்லாம் என் கூட விடுதலைக்கு வா அப்படின்னு ஜம்பு பிரகடனம் அப்படின்னு ஒண்ணு அறிவிச்சாங்க மருதிருவர்கள், தங்கள் உயிரை இழந்தார்கள் இந்த மொழி இனத்திற்காக. அவங்கள மாதிரி என்னைக்காச்சும் ஈவேரா போயிட்டு நம் வாழ்க்கைக்காக, வாழ்வாதற்காக, தமிழர் இன உரிமைக்காக போராடி எங்கேயாச்சும் செக்கெழுத்தாரா? எங்கேயாச்சும் உள்ளார போனாரா? அதுவும் கிடையாது. சரி, அப்ப விடுங்க. கைம்பெண்ணா மாறிட்டாங்க. கைம்பெண்ணா மாறி இங்கிலாந்து படை, ஆங்கிலேய படையை எதிர்த்து தனது கணவன் இறந்த பிறகும் ஒரு படையை கட்டி அவர்களை வெற்றி பெற்று ஆட்சி செய்தாங்களே வீரமங்கை வேலு நாச்சியார், அந்த மாதிரி ஏதோ ஈவேரா செஞ்சிருக்காரா? வீரமங்கை வேலு நாச்சியார்களோட சிலைகள் எத்தனை இருக்கு தமிழ்நாட்டுல? ஈவேரா சிலைகள் தமிழ்நாட்டுல எத்தனை இருக்கு? சரி, அதை விடுங்க. ஆங்கிலேயருக்கு நான் கப்பம் கட்ட மாட்டேன் அப்படின்ட்டு தீரன் சின்னமலை அங்க போய் சண்டை போட்டார்ல, அவரை மாதிரி எதுவும் ஈவேரா பண்ணிருக்காரு தமிழ் இனத்திற்காக? சரி, அதுவும் கிடையாது. சரி, அழகு முத்துக்கோன் போல எதுவும் பண்ணிருக்காரு ஈவேரா? சரி, அதுவும் கிடையாது. அப்ப சுதந்திர போராட்டத்துக்காக போராடவில்லை, எதுவும் பண்ணல. இந்த ஈவேராக்கு எதற்கு தமிழ்நாட்டில் இத்தனை சிலைகள்? அப்ப நான் சொன்ன இந்த இத்தனை சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான இவங்கெல்லாம் பெரியாரா இல்ல இந்த ஈவேரா பெரியாரா அவங்களுக்கு? சரி, அதை விடுங்க. சுதந்திர போராட்டத்தை தாண்டி இங்க வருவோம். அதாவது ஒரு 500 வருடங்கள் தமிழ் இல்ல, தமிழ்நாட்டுல இல்ல, செத்து போச்சு. செத்து போன தமிழ் மொழியை ஒருத்தன் உயிர்ப்பிச்சு அதை வேகமா ஓடம் வச்சார். வேற யாரும் இல்ல, என் பாட்டன் பாரதி தான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். என்ன ஒரு அதை பாருங்க, அவர் எப்படி சொல்றாரு. யாம் அறிந்த மொழிகளே, ஒரு பாலிகிளாட். நிறைய மொழி தெரியும் பாரதிக்கு, பாட்டனுக்கு. ஆனா அவர் சொல்றாரு எல்லா மொழிகளும் சிறந்தது தமிழ் மொழி தான் அப்படின்ட்டு. அப்ப இந்த மாதிரி அழகழகான தமிழ் பாடல்கள், என்ன அருமையான பாடல்கள். செத்து போன தமிழ் மொழியை உயிர்ப்பிச்ச இவனை நம்மளுக்கு பார்ப்பான்னு சொல்லி ஒரு சாதி அடையாளம் போட்டு, அப்படியே இருந்தாலும் என்ன, என் பார்ப்பனர்கள் சொல்லக்கூடாதா? நிறைய பேர் சொல்றாங்க பார்ப்பான்னு சொல்லாதீங்கன்னு. பார்ப்பனர் அப்படின்றது ஒரு நல்ல தமிழ் சொல். அந்த சொல் ஒரு உயர்ந்த சொல். அது தவறான சொல் கிடையாது. இவங்க உயர்ந்த தமிழ் சொற்களை எடுத்து திராவிடம் கொச்சைப்படுத்தும். அதற்காக அந்த சொல்லை நான் சொல்லாம இருக்க மாட்டேன். சரிங்களா? அப்ப பார்ப்பனர் என்ற அந்த தூய தமிழ் சொல்லை தான் நான் பயன்படுத்துவேன். ஏன்னா இவன் எதை வச்சு நம்மளை அடிச்சானோ அதை எடுத்து அவனை தலையில அடிக்கணும் அப்படின்றத என்னோட கோட்பாடு. அப்ப பாரதி மாதிரி அந்த பாடல்கள் பாடியிருக்காரா? பாரதி கிட்டேயே போகாதீங்க அப்படின்னு ஈவே ராமசாமி நாயக்கர் அவர் மனைவியை சொல்லியிருக்காங்க. அப்ப பாத்துக்க. சரி, விடுங்க. பாரதிதாசன் மாதிரி எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழன், இங்கு பிறப்பினும் அயலான அயலான, எத்தனை அழகழகான பாடல்கள், எவ்வளவு உணர்வு, ரத்தம் அப்படியே சூடாகிற மாதிரி பாடல்கள் பாடினாரு பாரதிதாசன். அந்த மாதிரி எதுவும் பாடல்கள் ஈவேரா எழுதியிருக்காருன்னா அதற்கான விடையும் இல்லை. சரி, அதை விடுங்க. மு ராகவ ஐயங்கார்கள் 2 பேர் ரொம்ப முக்கியமான ஆளுமைகள், தமிழ் ஆளுமைகள். இவங்களை நம்ம பேசுறதே கிடையாது. இவங்க 2 பேரும் தான் பாண்டித்துரை தேவர் உருவாக்கிய 4ஆம் தமிழ் சங்கத்துல இருந்தவங்க. இவங்க 2 பேருக்கும் எத்தனை இடத்துல தமிழ்நாட்டில் சிலைகள் இருக்கின்றது, எத்தனை பேர் இவர்கள் பற்றி படிக்கிறாங்க. அப்ப தமிழ் மொழியின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் இந்த ஐயங்கார்கள். இந்த ஐயங்கார்களை பத்தி பேசாம எதற்காக ஈவேரா பத்தி தமிழ்நாட்டுல பேசிக்கிட்டு இருக்கோம்? சரி, அதை விடுங்க. ஐயங்கார் கிட்ட இருந்து படிச்சவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் கோபால ஐயரே ஐயங்கார்கள் போய் கேட்டிருக்காங்க. கோபால ஐயர் அவ்வளவு தமிழ் தெரியுமா அவருக்கு? அவர் மூளையில தேவாரம், திருவாசகம், நம்ம பெரிய புராணம் எல்லாமே அப்படியே இருக்குமா, புறநானூறு, அகநானூறு கேட்டா சொல்லுவாராம். அந்த மாதிரி தமிழ் மொழியில் புலமை பெற்றவரை ஈவேரா தமிழ் மொழிக்காக கோபால ஐயர் செஞ்ச மாதிரி எதுவும் பண்ணியிருக்காரா? அதுவும் கிடையாது. சரி, அதை விடுங்க. நம்ம ஐயா தீனா ராமச்சந்திரன் தேவாரம் திருவாசகத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர், ஜி பூப்புக்கு அப்புறம் பண்ணவர். அவர் மாதிரி எதுவும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து தமிழ் இலக்கண இலக்கியங்களை ஈவேரா பண்ணியிருக்காரா? அதற்கான விடையும் இல்லை. சரி, ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியத்தை எடுத்துப்போம். இன்னைக்கு நான் சொல்றேன், தமிழினம் ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியனுக்கு அவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கு. அது உங்களுக்கு தெரியல. இப்ப இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வரலாறு அப்படின்னு நம்ம பேசுறோம்னா அதுக்கு குடவாயில் பாலசுப்ரமணிய ஐயாவோட நூல்கள் தான் காரணம். அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு கோயில்கள்ல உட்கார்ந்து அந்த கோயில்களை முழுமையா அலைசி ஆராய்ந்து உண்மையான வரலாற்றை தமிழர்களுக்கு எடுத்துரைத்தவர் ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியன். அவருக்கு எத்தனை இடத்துல நம்ம அவருக்கு பெரிய இடங்கள்ல புகழ் அஞ்சலி செலுத்துறோம், இல்ல அவரை நம்ம வச்சு பேசுறோம். அவரை பத்தி எத்தனை பேர் பேசுறாங்க?
அப்ப அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறப்ப அதையெல்லாம் விட்டுட்டு சும்மா தமிழை பேசாத, தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன ஈவேராக்கு எதற்காக தமிழ்நாட்டில் சிலை? சரி, அப்ப இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, வாங்க இன்னொரு இடத்துக்கு போவோம். இது எங்க அப்படின்னா, நம்ம இந்திய சுதந்திரம் பெற காலகட்டம், அதுக்கு முன்னாடி. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, ஜாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வருவதற்கு தகுதியற்றவன் அப்படின்னு ஐயா பசுமொன்னையே சொல்லியிருக்காங்க. அது 100% உண்மை. ஏன்னா ஜாதி உணர்வோட ஒருத்தன் தன் அரசியலுக்கு வந்தாங்கன்னா, பொது வாழ்க்கைக்கு வந்தானா, அவன் தன் ஜாதியை பற்றி மட்டும்தான் சிந்திப்பான். மற்ற ஜாதியினரும் மற்ற சமூகத்திற்கு என்ன சிக்கலையும் கண்டுக்க மாட்டான். அப்ப அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட யாருமே அரசியலுக்கு வரக்கூடாது. அவங்கெல்லாம் இப்ப ஐயா பசும்பொன்னையா வந்து பல ஆண்டுகள் சிறையில வாடினாங்க. ஏன்னா நம் நாட்டோட விடுதலை போராட்டத்திற்காக. எத்தனை இடங்கள்ல ஐயா பசும்பொன்னையாக்கு சிலைகள் இருக்கு தமிழ்நாடு முழுக்க? ஈவேராக்கு எத்தனை இடத்துல சிலைகள் இருக்கு? எதற்காக பிற மொழியினரான ஈவேரா தமிழர்களின் அடையாளமாக மாறினார்? சரி, அதை விடுங்க. அவரை தாண்டி ஒருத்தர் இருக்காரு. யார் தெரியுமா? நம்ம ஐயா கர்ம வீரர் காமராஜர். அதாவது முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டாங்க. அது எனக்கு வேண்டாம், நான் போய் காமராஜ் கே பிளான் ஒண்ணு போட்டு முதலமைச்சர் பதவி உதறி தள்ளியவர் காமராஜர். அவரை மாதிரி ஒரு மனுஷன் நம்மள உலகத்துல பிறக்கவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நம்மள உலகத்துல பிறக்க மாட்டான். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, திராவிட அரசியல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப ஐயா காமராஜருக்கு எப்படி தமிழ்நாட்டுல எல்லா இடங்களிலும் சிலை இருக்கா, இல்ல ஈவேராக்கு எல்லா இடங்களிலும் சிலை இருக்கா? அப்ப படிக்க வச்சது காமராஜர், குடிக்க வச்சது ஈவேராவும் அவரோட ஆட்களும், கருணாநிதி, ஸ்டாலின்லாம். அப்ப எதற்காக நான் ஈவேராவை வந்து தமிழ் இனத்தின் பெரியாராக கருத வேண்டும், ஏன் நான் காமராஜரை தமிழ் இனத்தின் பெரியாராக கருதக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருதா? சரி, அதை விடுங்க. செக்கிழுத்தாரு, சரிங்களா? அதாவது ஆங்கிலேயர்கள் எதை பயந்தாங்களோ அதை அவர் செஞ்சார். தனது பாட்டன் ராஜேந்திர சோழன் மாதிரி படகுகளை வாங்கி, கப்பல்களை வாங்கி, தமிழர் வணிகத்திற்காக எல்லா இடங்களையும் நிதி திரட்டி படகுகள் வாங்கி செஞ்சவர் வ.உ. சிதம்பரனார். ஆனா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை செக்கிழுக்க வச்சா ஆங்கிலேயர். அந்த மாதிரி இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக எதுவும் ஈவேரா இது பண்ணாரா? தன் சொத்துக்களை எல்லாம் இழந்தாரு வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அவர் குடும்பம், அவர் குழந்தைகள், அவர் பேரங்கள்லாம் எப்படி இருக்காங்க? ஈவேரா பெயரை வச்சுக்கிட்டு கருணாநிதி அவர் குடும்பம் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அப்ப என் இனத்திற்காக நின்ற வ.உ. சிதம்பரம் பிள்ளையை விட்டுட்டு எதற்காக நான் ஈவேராவை தமிழ் இனத்தின் பெரியார்னு சொல்லணும்? சரி, ஒருவேளை ஐயா சிங்காரவேலர் மாதிரி, சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் மாதிரி ஈவேரா எதுவும் பண்ணியிருக்காரா? அதை விடுங்க. நம்ம ஐயா அயோத்திதாச பண்டிதர், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், எப்பேற்பட்ட ஒரு ஆளுமை தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், ஐயா எம்.சி. ராஜா, இவர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து களத்தில் இறங்கி போராடியப்ப ஈவேரா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? பறைச்சி எல்லாம் ஜம்பர் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு அதனால விலையேறிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்ப எந்த ஒரு இடத்துலயுமேங்க ஈவேரா தமிழினத்தின் பெரியாராக நாம் கருதுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இது இல்லாம அவர் பிறந்த ஒரு சமூகம் இருந்தாலும் தன் சமூகத்துக்கு மட்டும் போராடாம இங்கிலாந்து ராணிக்கு மடல் எழுதியவர் அத்திப்பாக்கம் வேங்கடாசல நாயகர். அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனா அவர் பறைய சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவர்களோட நிலங்களும் பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தன் தள்ளாத வயல் ஒத்த மாட்டு வண்டியில கட்டிக்கிட்டு ஒவ்வொரு ஊரா போய் அவர்களுக்கான நிலங்களை மீட்டு கொடுத்தவர் அத்திப்பாக்கம் வேங்கடாசல நாயகர். இப்ப இவருக்கு எத்தனை இடத்துல தமிழ்நாட்டுல சிலைகள் இருக்கு? இவரை பற்றி எத்தனை பேர் படிக்கிறாங்க? ஆனா இதையெல்லாம் எதுவும் பண்ணாம முத்திரையர்கள் கோட்டையை இடிச்சு வல்லத்துல கல்லூரி கட்டிட்டாரு ஈவேராவோட பினாமி நம்ம கி வீரமணி. அப்ப இவ்வளவு கேடுகளுக்கும் காரணமான ஈவேராவையும் ஈவே ராமசாமி நாயக்கரை எதற்காக தமிழினம் பெரியார் என்று அழைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வருதா? ஏங்க, ஒருத்தர் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படின்னா எதற்காகங்க யுனெஸ்கோ அப்படின்ற ஒரு விருது கொடுத்ததாக பொய் சொல்லுவாங்க? யுனெஸ்கோ அவார்டு அப்படின்னு ஏன் பொய் சொல்றாங்க? ஏன் ஆக்ஸ்போர்டே கூப்பிட்டு எங்களை வந்து திறக்க வச்சுட்டு இவங்களே போய் ஒரு அறையை எடுத்து திறந்துட்டு பொய் சொல்லுவாங்க? சரி, இதெல்லாம் விடுங்க. அவர் செஞ்ச வேலை என்ன? ஒரு அசிங்கமான இடத்துல போய் கணக்கு எழுதிட்டு இருந்தார். அவரா தமிழினத்திற்கு வந்து அடையாளம்? அப்ப பாத்துங்க எவ்வளவு தமிழர் ஆளுமை. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் நம்ம ஆட்கள் இருக்காங்கன்னு அவங்களெல்லாம் சொல்லல. அதுக்கு நேரம் இல்லாம நான் சொல்லல. அப்ப தமிழ் இனத்தை அழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துல திராவிடம் செயல்படுகின்றது. அதன் குறியீடாக ஈவேரா இருக்கின்றார். இல்ல அர்ஜுன், நீங்க சொன்னதான் சரி, இத்தனை ஆளுமைகள் தமிழ் இனத்துல இருக்காங்க, இது இல்லாம எத்தனையோ பேர் வரலாற்றில் மறைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்ப இவர்கள் தான் தமிழினத்தின் பெரியாரை தவிர இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் தமிழினத்திற்கு செய்தது துரோகங்கள் தான், அவர் நமது அடையாளம் இல்லை அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா இந்த காணொலியை மற்றவரிடம் பகிருங்கள். சரிங்களா? இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவரிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.